ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோல எந்த டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா இன்னைக்கு பிஎம் ஜென் மன் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் பத்தி தான் இன்னைக்கு நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோமா. ஸோ பிரதான் மந்திரி, இந்த ஸ்கீமுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து என்னன்னா பிரதான் மந்திரி ஜன் ஜதி ஆதிவாசி நியாய மகா அபியான். சோ இதுதான் இந்த ஸ்கீமுடைய ஃபுல் ஃபார்ம், பிஎம் ஜென்மன் ஸ்கீம், பிரதான் மந்திரி ஜன்ஜதி ஆதிவாசி நியாய மகா அபியான். சோ இந்த ஸ்கீமை பத்தி இப்ப நியூஸ் ஆர்டிகல்ஸ்ல நிறைய வந்து நியூஸ் ஆர்டிகல்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு, நியூஸ் பேப்பர்ல வந்து வந்துட்டு இருக்கு. சோ இந்த ஸ்கீம் யாருக்காக? ஆக்சுவலா வந்து ஷெட்யூல்டு ட்ரைப்ஸுக்காக இந்த ஸ்கீம் வந்து பழங்குடியின மக்களுக்காக லான்ச் பண்ணப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் வந்து இந்த பிஎம் ஜென்மன் ஸ்கீம். நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா 2011 சென்சஸ் படி இந்தியால பழங்குடியின மக்கள் இனத்துடைய ஜனத்தொகை வந்து எவ்வளவு அப்படிங்கிறது வந்து 2011 சென்சஸ் படி எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 10.45 crore ஷெட்யூல்டு ட்ரைப் பாப்புலேஷன் இந்தியா ஃபுல்லுமே இருக்கிறாங்க. சோ இந்தியா ஃபுல்லுமே கிட்டத்தட்ட 10 கோடி மக்கள் வந்து ஷெட்யூல்டு ட்ரைப் பாப்புலேஷன் வந்து இருக்கிறாங்க. ஓகேவா? சோ இதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த 10.5 crore ஷெட்யூல்டு ட்ரைப் பாப்புலேஷன்ல கிட்டத்தட்ட வந்து ஒரு 75 கம்யூனிட்டிஸ், கிட்டத்தட்ட 18 ஸ்டேட், அதுக்கு அடுத்து 18 ஸ்டேட்ஸும், அதுக்கு அடுத்து யூனியன் டெரிட்டரியான அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட். சோ 18 ஸ்டேட்லயும் அது போக அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் யூனியன் டெரிட்டரியில கிட்டத்தட்ட 75 கம்யூனிட்டி வந்து எப்படி இருக்காங்கன்னா பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ், பிவிடிஜிஸ். ஆக்சுவலா இந்த ஸ்கீம் யாருக்காக? பொதுவா பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து பழங்குடியின மக்களுக்காக, ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். பட் ஆனா இன்னும் டீப்பா அந்த ஸ்கீமை பத்தி பாத்தீங்கன்னா அந்த ஷெட்யூல்டு ட்ரைப் பாப்புலேஷன்லயே ரொம்ப பின்தங்கிய ட்ரைப் பாப்புலேஷன் வந்து இருக்காங்க. அவங்க தான் வந்து என்னது பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ். ட்ரைபல் பீப்புளே ரொம்ப வல்னரபிளா பர்டிகுலர்ல ஒரு குரூப் வந்து இருக்கு. சோ கிட்டத்தட்ட 75 கம்யூனிட்டி வந்து இந்தியா ஃபுல்லுமே வந்து இருக்கான். அது எங்கெங்க செதறி இருக்குன்னா கிட்டத்தட்ட 18 ஸ்டேட், அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் யூனியன் டெரிட்டரியில கிட்டத்தட்ட 75 கம்யூனிட்டியை சேர்ந்த இந்த ஷெட்யூல்டு ட்ரைப் பாப்புலேஷன் வந்து பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸா இருக்கான். பழங்குடியின மக்களே ரொம்ப பின்தங்கி, அவங்களுக்குள்ளே ரொம்ப பின்தங்கிய இனம் வந்து தான் இந்த பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ். அவங்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் வந்து என்னது நமக்கு பிஎம் ஜென்மன் ஸ்கீம், பிரதான் மந்திரி ஜன்ஜதி ஆதிவாசி நியாய மகா அபியான். சரி, இந்த ஸ்கீமே வந்து எதுக்கு? பர்பஸ் வந்து என்ன? நம்ம யூசுவல் வந்து சொல்லியாச்சு. இந்த பிவிடிஜிஸ் மக்களுக்கு அவங்களுக்கு தேவையான வீடுகள் வந்து கட்டி கொடுக்கணும், செக்யூர் ஹவுசிங் வந்து இருக்கணும், அதுக்கு அடுத்து அவங்களுக்கு நல்ல குடி தண்ணீர் ஃபெசிலிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணணும், கிளீன் ட்ரிங்கிங் வாட்டர், அதுக்கு அடுத்து அவங்களுக்கு சுகாதார ஃபெசிலிட்டி சானிடேஷன் வந்து கிளியரா இருக்கணும், அதுக்கு அடுத்து அவங்களுக்கு கல்வி எஜுகேஷனு ப்ரொவைட் பண்ணணும், அதுக்கு அடுத்து ஹெல்த் ஹாஸ்பிட்டல்ஸ் இதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணணும், அதுக்கு அடுத்து அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து நியூட்ரிஷன், அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து உணவுகள் வந்து கொடுக்கப்படணும், அதுக்கு அடுத்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய இடங்கள்ல நல்ல ரோடு ஃபெசிலிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணணும், அதுக்கு அடுத்து டெலிகாம் ஃபெசிலிட்டி, டெலிகாம் கனெக்டிவிட்டி. ஸோ அங்க வந்து மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டியோ அல்லது பிராட்பேண்ட் கனெக்டிவிட்டி. ஸோ இதெல்லாம் இந்த பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் வந்து என்னது பிஎம் ஜென்மன் ஸ்கீம், பிரதான் மந்திரி ஜன்ஜதி ஆதிவாசி நியாய மகா அபியான். சோ இதுதான் அந்த திட்டம் வந்து இதுதான் பர்பஸ். வந்து இந்த குரூப்புக்கு வந்து நல்ல வீடு கட்டி கொடுக்கணும், குடித்தண்ணீர் வந்து நல்ல குடித்தண்ணீர் வந்து கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து சுகாதார நிலை வந்து சரியா வந்து இருக்கணும், நல்ல கல்வி, நல்ல ஹெல்த், நல்ல நியூட்ரிஷன், நல்ல ரோட் ஃபெசிலிட்டி, நல்ல டெலிகாம் கனெக்டிவிட்டி இதெல்லாம் கொடுக்கறதுக்காக, போன் கனெக்டிவிட்டி இதெல்லாம் கொடுக்கறதுக்காக அவங்களுக்காக லான்ச் பண்ணப்பட்ட ஸ்கீம் தான் பிஎம் ஜென்மன் ஸ்கீம். அதாவது பழங்குடியின மக்கள் இனத்திலேயே ரொம்ப பின்தங்கிய குரூப் வந்து இருக்காங்க, அவங்க தான் பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ அவங்களுக்காக கொண்டு வரப்பட்டதுதான். சோ இந்த ஸ்கீமை வந்து யார் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து இந்த ஸ்கீமை வந்து
என்ன பண்றாங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்கீமுக்காக எவ்வளவு ரூபாய் வந்து அவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்கன்னா கிட்டத்தட்ட 15,000 கோடி ரூபாய் வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றாங்கன்னா 8,000 crore rupees. சோ சென்ட்ரலும் ஸ்டேட்டும் சேர்ந்து தான் வந்து என்ன பண்றாங்க இந்த ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. சோ இதுக்காக ஒதுக்கப்பட்ட தொகை மத்திய அரசாங்கம் வந்து 15,000 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. மாநில அரசாங்கங்கள் அந்தந்த மாநில அரசாங்கங்கள் வந்து அவங்க ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பிவிடிஜிஸ்க்காக வந்து என்ன பண்ணிருக்காங்க 8,000 கோடி ரூபாய் வந்து அவங்க வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஓவராலா இவ்வளவு ரூபாய் வந்து 23,000 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. சோ இனிஷியலா இந்த ஸ்கீமோட டார்கெட் வந்து என்னன்னா இந்தியா ஃபுல்லும் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களையும் இந்த ஸ்கீம் வந்து டார்கெட் பண்ணல. இனிஷியலா ஒரு 100 டிஸ்ட்ரிக்ட்ஸ். சோ எந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாம் அதிகமா இந்த பிவிடிஜிஸ் இருக்காங்களோ சோ அதுல ஒரு 100 டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு இந்த நல்ல வீடு ஃபெசிலிட்டி, ரோட் கனெக்டிவிட்டி, டெலிகாம் ஃபெசிலிட்டி, எஜுகேஷன், ஹெல்த் இதெல்லாம் ப்ரொவைட் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் 100 டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க கவர்மெண்ட் வந்து சூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சரி இந்த பிவிடிஜிஸ் இந்த டேர்ம் வந்து ஆக்சுவலா எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2006ல தான் வந்து என்ன பண்றாங்கன்னா பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனம் வந்து இருக்கு. சோ அவங்களுக்கு வந்து முன்னேற்ற பாதை அவங்கள முன்னேற்றத்துக்காக நிறைய திட்டங்கள் மத்திய அரசாங்கம் சரி மாநில அரசாங்கம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் 2006ல பிவிடிஜி அப்படிங்கிற ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்ணப்பட்டது. ஓகேவா? பட் ஆனா இதோட ஹிஸ்டரி வந்து பாத்தீங்கன்னா 1973க்கு வந்து போக வேண்டியது இருக்கும். ஏன்னா 1973ல கிட்டத்தட்ட தேபார் கமிஷன் அப்படிங்கிற ஒரு ஆணையம் வந்து என்ன பண்ணாங்கன்னா தேபார் கமிஷன் வந்து அவங்க 1973ல தேபார் கமிஷன் அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணாங்க. இந்த ரிப்போர்ட்ல ஆக்சுவலா வந்து அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா புதுசா ஒரு டேர்ம் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. தேபார் கமிஷன் ரிப்போர்ட்ல புதுசா ஒரு டேர்ம் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பிரிமிட்டிவ் ட்ரைபல் குரூப். அதாவது பிரிமிட்டிவ் ட்ரைபல் குரூப் அப்படின்னா இன்னைக்கு சொல்லப்படக்கூடிய பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப் அப்படிங்கிற ஒரு வேர்டு வர்றதுக்கு முன்னாடி எந்த வேர்டு இருந்துச்சுன்னா பிடிஜிஸ் தான் இருந்துச்சு. பிரிமிட்டிவ் ட்ரைபல் குரூப் ரெண்டோட மீனிங்கும் ஒண்ணுதான். 2006ல இதோட பேரை வந்து அப்படியே வந்து என்ன மாத்திருக்காங்க பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் அப்படின்னு மாத்திருக்காங்க. சோ அதுக்கு முன்னாடி இந்த பழங்குடியின அதாவது பழங்குடியின மக்கள் இனத்திலேயே ரொம்ப பின்தங்கிய இனத்தை வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா 2006க்கு முன்னாடி வந்து தேபர் கமிஷன் ரிப்போர்ட்ல அவங்க 1973ல கொடுத்தது வந்து என்னன்னா பிரிமிட்டிவ் ட்ரைபல் குரூப்ஸ் வந்து இருக்காங்க, ரொம்ப பின்தங்கிய பழங்குடியின மக்கள் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களோட ரிப்போர்ட்ல வந்து சொல்லியிருந்தாங்க. சோ அதன் அடிப்படையில தான் இப்படி பிரிமிட்டிவ் ட்ரைபல் குரூப்ஸ் வந்து யாரு சோ அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்றதுக்கான ப்ராசஸ் வந்து 1973ல இருந்தே வந்து நடந்துகிட்டே வந்து வந்துச்சு. 2006ல அதோட பேரை மட்டும் தான் மாத்திருக்காங்க. பிரிமிட்டிவ் ட்ரைபல் குரூப்ஸ்க்கு பதிலா அதோட பேரை வந்து பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேர் வந்து மாத்திருக்காங்க. தேபார் கமிஷன் ரிப்போர்ட் படி ஆக்சுவலா 1973ல அவங்க பிரிமிட்டிவ் ட்ரைபல் குரூப்ஸ்னு யாரெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா பிரிமிட்டிவ் ட்ரைபல் குரூப்ஸ்ல வந்து பழங்குடியின மக்கள்லயே லெஸ் டெவலப்டு, அதாவது பழங்குடியின மக்கள்லயே மக்கள் இனத்துக்கு உள்ளேயே வந்து சில பழங்குடியின மக்கள் இனம் வந்து ரொம்ப பின்தங்கி வந்து இருக்காங்க. லெஸ் டெவலப்ட் அமாங் எஸ்டி பாப்புலேஷன். ஜென்ரல் பாப்புலேஷன் கூட இதை கம்பேர் பண்ணல. பழங்குடியின ஷெட்யூல் ட்ரைப் பாப்புலேஷனுக்குள்ளேயே நிறைய ஷெட்யூல் ட்ரைப் பீப்புள் வந்து என்ன இருக்காங்க இன்னும் பின்தங்கி வந்து இருக்காங்க, லெஸ் டெவலப்டா வந்து இருக்காங்க. அல்லது சில பழங்குடியின மக்கள் இனம் வந்து அந்த இனத்துடைய பாப்புலேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கும் அல்லது ஸ்டாக்னண்டா இருந்திருக்கும். ஒண்ணு அந்த பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்காது அல்லது அந்த பாப்புலேஷன் வந்து அப்படியே ஸ்டாக்னண்டாவே இருந்திருக்கும் இல்ல குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கும். ஓகேவா? ஆக்சுவலா பிரிமிட்டிவ் ட்ரைபல் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு 1973ல தேபார் கமிஷன் வந்து எந்த அடிப்படையில இவங்கெல்லாம் பிரிமிட்டிவ் ட்ரைபல் குரூப் அப்படின்னு அவங்க ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா பழங்குடியின மக்கள் இனத்துல யார் வந்து ரொம்ப பின்தங்கி வந்து இருக்கிறாங்க அவங்க எல்லாத்தையுமே வந்து பிரிமிட்டிவ் ட்ரைபல் குரூப்ல கொண்டு வராங்க. அதுக்கு அடுத்து எந்த பழங்குடியின மக்கள் இனத்துடைய ஜனத்தொகை வந்து என்ன ஆயிட்டு இருக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது அல்லது ரொம்ப ஸ்டாக்னண்டா அப்படியே வந்து இருக்கு, கூடாமலே அப்படியே இருக்கு அப்படின்னா அவங்களையும் வந்து பிரிமிட்டிவ் ட்ரைபல் குரூப்ல வந்து கொண்டு வந்தாங்க. எந்த பழங்குடியின மக்கள் இனத்துக்கு வந்து லிட்ரஸி லெவல் கல்வி அறிவு வந்து குறைவாக கொடுக்கப்பட்டிருக்கு, லிட்ரஸி லெவல் வந்து எழுத படிக்க தெரியாத இனம் வந்து எத்தனை பேர் அவங்களுடைய ஓன் லாங்குவேஜ்ல எழுத படிக்க தெரியாத மக்கள் இனம் வந்து எத்தனை பேர் வந்து இருக்கிறாங்க. சோ இதன் அடிப்படையிலையும் பிரிமிட்டிவ் ட்ரைபல் குரூப்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்க. அதுக்கடுத்து பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய ட்ரைபல் குரூப்ஸை வந்து எதுக்குள்ள கொண்டு வந்தாங்க பிரிமிட்டிவ் ட்ரைபல் குரூப்ஸ்குள்ள வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கு அடுத்து அந்த ஷெட்யூல் ட்ரைப் பாப்புலேஷனுக்குள்ளேயே யார் வந்து ப்ரீ அக்ரரியன் டூல்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. இன்னும் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா பழங்குடியின மக்கள் இனத்துல நிறைய மக்கள் வந்து நிறைய குரூப் வந்து என்னன்னா இன்னும் வேட்டையாடிகளா இருக்கிறாங்க.
இன்னியும் வந்து காடுகள்ல கிடக்கக்கூடிய பழங்கள், சோ தாவரங்கள் இதெல்லாம் தான் சாப்பிட்டு வந்து வாழ்றாங்களே தவிர இன்னியும் அவங்க வந்து விவசாயம் வந்து பண்ணல. சோ அப்படிப்பட்ட இனத்தை எல்லாத்தையுமே வந்து 1973ல வந்து என்னன்னு சொன்னாங்க, தேபர் கமிஷன் ரிப்போர்ட்ல இவங்க எல்லாமே பிரிமிட்டிவ் ட்ரைபல் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போ பிரிமிட்டிவ் ட்ரைபல் குரூப்னு சொல்லிட்டு 1973ல தேபர் கமிஷன் ரிப்போர்ட் வந்து யார சொல்லியிருந்தாங்கன்னா, பழங்குடியின மக்கள் இனத்திலே எந்த மக்கள் இனம் ரொம்ப பின்தங்கி வந்து இருக்காங்க, அவங்களுடைய பாப்புலேஷன் ஒண்ணு குறைஞ்சிருக்கும், இல்ல ஸ்டாக்னண்டா இருக்கும், அப்படியே வந்து இருக்கும், கூடாமலே வந்து இருக்கும். எந்த மக்கள் இனத்துக்கு வந்து லிட்ரஸி லெவல், கல்வியறிவு உரிமை வந்து குறைவா வந்து இருக்கு, பொருளாதார ரீதியா எந்த இனம் வந்து பின்தங்கி வந்து இருக்கிறாங்க, யாரெல்லாம் வந்து இனி விவசாயமே பண்ணாம வந்து இருக்கிறாங்க, ப்ரீ அக்ரேரியன் எக்கனாமி, ப்ரீ அக்ரேரியன் டூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ அவங்க எல்லாத்தையுமே வந்து பிரிமிட்டிவ் ட்ரைபல் குரூப்ஸ் அப்படிங்கிற குரூப்புக்குள்ள வந்து தேபர் கமிஷன் ரிப்போர்ட்ல வந்து கொண்டு வந்திருந்தாங்க. சோ அப்பதான் புதுசா அந்த வேர்டே வந்து உருவாகுது. பழங்குடியின மக்கள் இனம்னாலே வேற இனத்தை எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது அவங்க பின்தங்கி தான் இருக்கிறாங்க. பட் ஆனா அவங்களுக்குள்ளே ஒரு இனம் வந்து ரொம்ப பின்தங்கி வந்து இருக்கு. அதுதான் பிரிமிட்டிவ் ட்ரைபல் குரூப்னு சொல்லிட்டு 1973 தேபர் கமிஷன் வந்து அவங்களோட ரிப்போர்ட்ல வந்து சொல்லியிருந்தாங்க. 2006ல தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த பேரை மாத்திட்டு பிரிமிட்டிவ் ட்ரைபல் குரூப்ஸ்க்கு பதிலா அவங்களுக்கு வந்து என்ன பேர் வந்து கொடுக்குறாங்க, பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு பேர் வந்து மாத்துறாங்க. இந்த இயர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, இனி ஒரு லாஸ்டா ஒரு ஃபேக்டோட இந்த டாபிக் வந்து நம்ம வந்து முடிச்சிடலாம். சரி, இந்தியால எந்த ஸ்டேட்ல அதிகமா வந்து இந்த பர்டிகுலர்லி வல்னரபிள் பிவிடிஜிஸ் வந்து அதிகமா எந்த ஸ்டேட்ல வந்து இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒடிஷா. ஒடிஷா ஹாஸ் தி ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பிவிடிஜிஸ் இன் இந்தியா. சோ அதுவும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஒடிஷால தான் அதிகமா வந்து பிவிடிஜி குரூப் வந்து அதிகமா வந்து இருக்கிறாங்க. சோ அந்த ஒரு ஃபேக்டும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. சோ இதுதான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய டாபிக் வந்து, இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருக்கிறேன். ஸோ இதை பத்தி தான் நிறைய நியூஸ் ஆர்டிகல்ஸ் வந்து நியூஸ் பேப்பர்ல வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ அதை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோ வந்து லைக் பண்ணுங்க. இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னா எங்களுடைய ஆப் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். ஸோ ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ.